7th புக்கில் இருக்குது முகலாய பேரரசு. அதில் அக்பர் பற்றி பார்க்க போகிறோம். 1556 வந்து ஹுமாயூன் வந்து இறந்துருப்பார். அதுக்கப்புறம் 14 வயது ஆனால் அது பையன் வந்து அக்பர் வந்து முடிச்சு விட்ருப்பார், அரசராக முடிச்சுட்ருப்பார். ஆனால் வந்து அவர் சிறுவனாக இருப்பதனால அவங்க ஆளுநர் யாருன்னா பைரம் கான் வந்து அக்பர் சார்பாக ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். அவர் தான் ஆட்சி புரிவார் அந்த பைரம் கான். அதுக்கப்புறம் சூரியவம்சத்தை சேர்ந்த அந்த தளபதி தளபதி அவர் வந்து 1556 வந்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றியிருப்பார். அந்த ஆண்டில் தான் வந்து பைரம் கான் என்ன பண்ணுவார்னா பானிபட் போரில் வந்து எமு வந்து தோற்கடித்து கொல்லப்படுவார். பானிபட் போரில் வந்து எமு வந்து தோற்கடித்து கொண்டிருப்பார் பைரம் கான். இந்த பைரம் கான் ஆட்சி அதிகாரம் வந்து அக்பருக்கு பிடிக்காது. அதனால் பைரம் கான் என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத்தில் வந்து கொல்லப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்பரோட ஆட்சி எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் கீழே வந்திருக்கும். இது வந்து மற்ற பகுதியில் பார்த்திங்கன்னா அவர் படையெடுப்பு மூலமும் நட்புறவு மூலமாகவும் நிறைய பகுதி வந்து அக்பர் வந்து கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பார், கட்டுப்பாடு கீழே வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் மாலவத்தையும் மத்திய இந்தியா சில பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை வந்து பாபர் தோற்கடித்திருப்பார். இதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கலை, ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து ஆணாக தோற்கடிக்கிறது பிடிக்காது. அதுக்கப்புறம் அக்பர் இது மாதிரி வந்து பேரரசு உருவாக்கும் ஆசையில் வந்து போர் புரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே போல் வந்து அக்பர் என்ன பண்ணுவார்னா தென்னிந்தியாவில் அகமது நகரில் ஆட்சியராக இருந்திருப்பாங்க. யாருன்னா ராணி சந்தி பிவி. அவங்க மீது வந்து அக்பர் வந்து படையெடுத்திருப்பார். ஆனால் ராணி சந்தி பிவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்து போராடுவாங்க. அதில் வியந்து போய் என்ன பண்ணுவார்னா அக்பர் வந்து சந்தி பிவியோட வந்து அமைதி உடன்படிக்கை பண்ணிப்பார். அமைதி உடன்படிக்கை செய்து கொள்வார் அந்த அக்பர். அதுக்கப்புறம் வந்து மேவார் அரசான ராணா உதய்சிங்கை வந்து அக்பர் வந்து தோற்கடித்து 1568 வந்து சித்தூரையும் ரந்தபுரையும் கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் ஹால்டிகல் போர் நடக்கும் 1576. இது முக்கியமான இது எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த ஹால்டிகல் போர் யாருக்குன்னா உதய்சிங் மகனான ராணா பிரதாப்புக்கும் அக்பருக்கும் நடக்கும். அக்பர் வந்து ராணா பிரதாப்பை வந்து தோற்கடித்து வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத் வந்து அக்பர் வந்து கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் குஜராத் பகுதியில் கடல் பகுதியில் வணிகம் செய்வதற்காக அரேபியரையும் ஐரோப்பியரையும் அது கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பார் அக்பர். அதுக்கப்புறம் கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து வடமேற்கு பகுதியில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை தான் முக்கியமான ஒரு படையெடுப்பு அக்பருக்கு. அதுக்கப்புறம் காண்டகர், காஷ்மீர், காபூல் ஆகிய பகுதியை வந்து அவரோட பேரரசில் வந்து இணைச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பீரார், காண்டேஷ் அந்த பகுதியை வந்து அவரோட பேரரசில் வந்து இணைச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கே வங்காளம் என்னென்னா வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, மேற்கே காண்டகர், கிழக்கே வங்காளம் வரை அந்த பேரரசு வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 1605 வந்து அக்பர் வந்து இயற்கையை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ராவுக்கு அருகே பார்த்திங்கன்னா சிக்கந்தாரில் வந்து அக்பரோட உடல் வந்து நல்லடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா அக்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஸ்யா வரி ரொம்ப முக்கியமானது. அக்பர் வந்து ஜிஸ்யா வரியையும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்ட வரியை வந்து நீக்கியிருப்பார். முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜபுத்திர உயர்குடி பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருப்பார் அக்பர். அதுக்கப்புறம் தன் மகன்களுக்கும் அதே மாதிரி ராஜபுத்திர பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வச்சுருப்பார் அக்பர். அதுக்கப்புறம் வந்து அக்பர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மதத்தையும் சமமாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.